நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, அம்மா, இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், இங்க பாருங்க. தயவு செஞ்சு எங்க அம்மா விட்டுருங்க சார். நான் சொல்றதை நம்புங்க சார். எங்க அம்மா எந்த தப்பும் பண்ணல சார். சார் பாவம் சார், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். வேணும்னா அவங்களுக்கு பதிலாக நீங்க என்ன கூட உள்ள வைங்க சார். பாவம் சார், எங்க அம்மா விட்டுருங்க சார். அம்மா விட்டுருங்க சார். இதெல்லாம் சட்ட சம்பந்தப்பட்ட விஷயம் உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். பாருங்கம்மா, பாக்க பணக்காரி மாதிரி இருக்கீங்க. ஆனா நீயும் திருடிதானா? அது எப்படின்னு தான் எனக்கு இன்னும் புரியல. இப்ப மருமக வீட்ல இருந்து வற்புறுத்தி வரதட்சணை வாங்குறது அதுவும் கிட்டத்தட்ட திருட்டு தானே. அதனால எப்படி பார்த்தாலும் நீயும் திருடி நானும் திருடி. இப்ப நம்ம அக்கா தங்கச்சி தான். இங்க பாருமா. ஏய் வாய் மூடு. உன்னை பத்தி நினைச்சு உன் புள்ள ரொம்ப வேதனைப்படுறான். 6 மாசத்துக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட பாத்துக்க முடியாது. சந்தியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சார். நிலைமை எதுவா இருந்தாலும் சரி, நான் நிச்சயமா எந்த தப்பும் செய்யவே மாட்டேன். உன் ஃப்ரெண்டு எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க? இன்னொரு விஷயம், கண்டிப்பா கடைசியில வந்து என் கிட்ட தான் உதவி கேட்பாங்க பாரு. கஸ்தூரி ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சி வார்ட்லையா? இந்த கம்ப்ளைண்ட் படி பார்த்தா மீனாட்சி இந்நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கணுமே. நம்ம உடனே போய் அவளை பார்த்தாகணும். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? ஜஸ்ட் டயலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். எனக்கு கஸ்தூரி ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் வேணும் சார். ஓகே. இந்த பேர்ல எந்த ஹாஸ்பிட்டலும் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? ப்ளீஸ் இன்னொரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அந்த பேர்ல எதுவும் இல்லைங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டெலிஃபோன் டைரக்டரி கொஞ்சம் நாங்க பார்க்கலாமா? தேங்க்யூ. தேங்க்யூ. சார், இங்க சீஃப் மேஜிஸ்ட்ரேட்டோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ராயப்பேட்டையில இருக்கு மேடம். ராயப்பேட்டையா? அது இங்கிருந்து ரொம்ப தூரமாச்சே. இங்கிருந்து அங்க போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். இங்க பாருங்க, ஏற்கனவே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால என்னால இப்போ எதுவும் செய்ய முடியாது. மெயில் பேப்பர்ஸ் முதல்ல வரணும். அதனால நீங்க யாருக்காவது லாயருக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஓகே அண்ணா, இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? எங்க விக்ரம்? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அம்மாவை இப்ப விடுதலை பண்ணணும்னா நம்ம போய் வக்கீல கூட்டிட்டு வரணுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு பெயில் கொடுப்பாங்களா? அந்த பெயில் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா? ஆனா அண்ணா, நமக்கு தெரிஞ்ச வக்கீல் யாருமே இல்லையாண்ணா. இப்ப திடீர்னு வக்கீல நம்ம எங்க இருந்து கூட்டிட்டு வர்றது? அது இல்லாம வக்கீல கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அம்மா அவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னா எப்படின்னா? அம்மாவால நிச்சயமா இதையெல்லாம் தாங்கிக்க முடியாதுண்ணா.
அட மேடம், எங்க போறீங்க? அது வந்து நான் மேஜிஸ்ட்ரேட் சாரை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்களா? இல்ல, மந்திரி கிட்ட இந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் என்கிட்ட இல்ல. ஆனா நான் உடனே எப்படியாவது மேஜிஸ்ட்ரேட் சாரை பார்த்தாகணும். ப்ளீஸ். அட மேடம், இங்க பாருங்க மேடம். மேடம், நீங்க உள்ள போக முடியும், நான் முதல்ல சொன்னேன்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அப்பாயின்மெண்ட்காக வெயிட் பண்ணனா எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். என்ன பிரச்சனை? சார், சார், என்னோட பேர் சந்தியா. சார், என்னோட மாமியார ஒரு தப்பான கம்ப்ளைண்ட வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் எஃப்ஐஆரோட காப்பி சார். 498A செக்ஷன் அகேன்ஸ்ட் டொமெஸ்டிக் வயலன்ஸ். இந்த கேஸ்ல நான் எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் நிச்சயமா கடினமாக தான் நடந்துக்குவோம். அதனால இங்கிருந்து போயிடுங்க. தேவையில்லாம 2 பேருடைய டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. சார், சார் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லிட்டேன், தேவையில்லாம 2 பேருடைய டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்ல சார், என்னோட டைமை நான் ஒன்னும் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா நான் என்னோட மாமியாரை காப்பாத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் உங்க டைமையும் வேஸ்ட் பண்ணல சார். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி கேஸ்ல பெயில் சீக்கிரத்துல கிடைக்காதுன்னு. சார், இதை நான் என்னோட மாமியாருக்காக மட்டும் செய்யல. இதுல இருக்கிற தப்ப கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் செய்யறேன். பாவம், அவங்களுக்கு பிள்ளைங்களை அடிச்சா அதுக்காக நம்மள போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுங்கிற விவரம் கூட தெரியாத பொம்பளை சார் அவங்க. சார், இந்த எஃப்ஐஆர்ல என் மாமியார் மேல பொய்யான பழிய சுமத்திருக்காங்க. அவங்க அடிச்சதுனால மருமக சீரியஸா இருக்கிறதா இந்த கம்ப்ளைண்ட்ல பொய்யான பழிய போட்டிருக்காங்க. ஆனா நிச்சயமா இது உண்மை கிடையாது. அடி வாங்கினவங்க எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா தான் இருக்காங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? இந்த கம்ப்ளைண்ட் படி பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இந்நேரம் கஸ்தூரி ஹாஸ்பிட்டல்ல அவங்க அட்மிட் ஆயிருக்கணும். ஆனா இந்த மொத்த ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலே கிடையாது சார். சார், இந்த எஃப்ஐஆர் என்னை பொறுத்த வரைக்கும் பொய்யானது. என் மாமியார் மேல கம்ப்ளைண்ட் வந்து அந்த காலம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் பொய்யானது. என் மாமியார வேணும்னே மாட்டி விடுறாங்க. இதுல இருக்கிற ஹாஸ்பிட்டலோட பேரு, அதுக்கப்புறம் அவங்க எமர்ஜென்சி வார்டுல இருக்கிறதா சொன்ன எல்லாமே போய். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களோட சின்ன மருமகளை நான் இப்பவே கூட்டிட்டு வரேன். நிச்சயமா அதனால அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வரைக்கும் போல. வேணும்னா நீங்க உங்களுக்கு மெடிக்கல் செக்அப் கூட பண்ணி பாருங்க. ஒருவேளை சட்டப்படி இதுல இருக்கிற எல்லாமே ஒரு பொய்யான தகவல்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா இந்த எஃப்ஐஆரே பொய்யாயிடும் சார். அப்படிதானே? அப்படி இருக்கும்போது போலீஸ் எதுக்காக என்னோட மாமியாரை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வைக்கணும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மாமியார் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டது யாருன்னு சொல்லுங்க. அத்தை, அத்தை, ஏன் சார் எதுக்கு என் மாமியார் அரெஸ்ட் பண்ணீங்க? நாங்க எல்லாரும் உங்களை கடவுளா பாக்குறோம், அவங்கள போய் ஜெயில போட்டீங்களே. ஆமா, நீங்க யாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்படி சம்மதமே இல்லாம இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் மீனாட்சிங்க. நான் அவங்களோட சின்ன மருமக. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அத்தை எந்த தப்பும் செய்யல. பெத்த பொண்ணை விட அந்த வீட்டுல என்ன நல்லா பாத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் எந்த விஷயத்துக்காகவோ என்ன ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. அவங்களுக்கு உடனே கோவம் வருதான். ஆனா அவங்க எந்த விஷயம் சொன்னாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும். அவங்க எதுவும் பண்ணல. இன்ஸ்பெக்டர் சார், என்னோட புருஷன் வீட்டுல மரியாதையோட அன்பாவும் பாசமாவும் தான் என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னோட மாமியார் மேல போய் பழி போட்டிருக்கீங்க இன்ஸ்பெக்டர். தயவு செஞ்சு என் அத்தையை விட்டுருங்க. நீங்க சொல்ற மாதிரி உங்க மாமியார் உண்மையிலே எந்த தப்பு செய்யலனா அவங்கள அரெஸ்ட் பண்ணப்போ உங்க வீட்டுக்கு வந்தப்போ நீங்க எங்க போயிருந்தீங்க? அது வந்து நான் என்னோட பிறந்த வீட்டுக்கு போயிருந்தேன். என்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால பார்த்துட்டு வரலான்னு போனேன். நீங்களா உங்க பிறந்த வீட்டுக்கு போனீங்களா இல்ல உங்க மாமியார் துரத்தி விட்டுட்டாங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க உங்க மாமியார் உங்களை அடிச்சு குடும்பப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி விட்டதாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்க நாசமா போகணும், விளங்காம போகணும். அப்படி இல்ல ஒண்ணு ஆகல சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஒண்ணு ஆகல. என் அப்பா அம்மாவை பார்க்கலன்னு தான் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். நான் அத்தையோட அனுமதியை கேட்டுட்டு தாங்க எங்க வீட்டுக்கு போனேன்.
நான் ரொம்ப சந்தோஷமா தான் என் பிறந்த வீட்டுக்கு போனேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த போன் காலை எல்லாம் மதிக்கிறீங்க? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு கால் பண்ணி உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இன்ஸ்பெக்டர் ஐயா மேல ட்ரக் மோதிடுச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்க வீட்ல உங்களுக்கு இறுதி சடங்கு செய்ய ஆரம்பிச்சிருவாங்களா என்ன? போன் வந்துச்சு அதனால ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்வாங்களா? அப்படி எல்லாம் செய்ய முடியாதுல்ல. அது எப்படி இன்ஸ்பெக்டர்? இந்த போன் மேல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு நம்பிக்கை? எப்ப இது எதை சொன்னாலும் உண்மை எதை சொல்லுமா? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. ஆமாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, என் பொண்ணு 2 நாளைக்கு எங்க கூட இருக்கணும்னு தான் வந்துட்டு போனா. இவளை எங்க வீட்டுக்கு அனுப்புனதே உங்க மாமியார் தான். அப்படியா? இதான் விஷயமா? அப்போ உங்க மாமியாரை அரெஸ்ட் பண்றதுக்காக உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை ஏன் திட்டாரு? ஃபோன்ல அவர் கோபமா உங்ககிட்ட பேசுறதை நான் பார்த்தேன். இவங்க எல்லாரும் உங்களை வற்புறுத்ததுனால இப்ப நீங்க மாத்தி பேசுறது என்ன நிச்சயம் இருக்கு? வற்புறுத்துனாங்களா? ஐயோ இன்ஸ்பெக்டர் ஐயா, யாருமே என்ன வற்புறுத்தல. இங்க பாருங்க, எனக்கும் இவருக்கும் சண்டை வந்தது உண்மைதான். 2 நாளைக்கு முன்னாடி இவரோட ஷார்ட்ஸ் காணாம போயிடுச்சு. அதனால எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. இங்க பாருங்க, கோபத்துல என்ன வேணாலும் பேசுவாங்க. அதுக்காக உண்மையாவே என்ன கொலை பண்ணிடுவாங்களா என்ன? இங்க பாருங்க, அவரோட கோபத்துல நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. எங்க அத்தை எந்த தப்பு செய்யல. தயவு செஞ்சு அவங்களை விட்டுடுங்க. அட நீங்க சொன்ன உடனே விட்டுருமா? ஹலோ, நான் மேஜிஸ்ட்ரேட் சிவராமன் பேசுறேன். மிஸ்ஸஸ் சரோஜாவை நீங்க உடனே ரிலீஸ் பண்ணி ஆகணும். அவங்க எஃப்ஐஆருக்கு தடை வந்திருக்கு. பேப்பர்ஸ் ஏற்கனவே அனுப்பிட்டேன். தேங்க்யூ சார். சொல்லப்போனா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா? சரியான நேரத்துக்கு வந்து சரியான முடிவை நான் எடுக்கிற மாதிரி செஞ்சீங்க. தேங்க்யூ அகெயின். சரவணன் சார். சொல்லுங்க சார். சரோஜாவை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. எல்லாம் அந்த கடவுளோட அருள் தான். என் பொண்ணு வந்து சொன்ன உடனே சம்மந்தி அம்மாவை விட்டுட்டாங்க. இல்லனா என்ன நடந்திருக்குமோ? மீனாட்சி, இன்னைக்கு உன்னால தான் அம்மாவை விடுதலை பண்ணிருக்காங்க. இந்த உதவி செஞ்சதுக்கு நன்றி. ஐயோ, நன்றி இல்ல எதுக்கு? என்ன மன்னிச்சிருங்க. சொல்ல போனா செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். ஒண்ணு மட்டும் உண்மையை சொல்றேன். என் கனவுல கூட நான் அத்தை இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரணும்னு நான் நினைச்சது கூட இல்ல. எவ்வளவு பெரிய பாவத்தை என்னால செய்ய முடியாது. அத்தை நான் செஞ்ச தப்புக்காக பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா மன்னிப்பு கேட்க கூட எனக்கு யோகியதை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா பெத்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சு என்னை ஏத்துக்கோங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அம்மா, அவளை மன்னிச்சிருங்க. பாவமா மீனாட்சி. வா மீனாட்சி, வீட்டுக்கு போலாம். அத்தை, என்ன மன்னிச்சதுக்காக ரொம்ப நன்றி. கொஞ்சம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. இன்ஸ்பெக்டர் சார், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொம்பளையோட பேரையும் அட்ரஸையும் எனக்கு கொடுங்க சார். இங்க பாருங்க, அவங்க பேர் அட்ரஸ்லாம் எங்ககிட்ட சொல்லல. ஆனா அவங்க இங்கிலீஷ்ல பேசினாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுட்டா, அவங்க நல்லா படிச்சவங்க. சட்டத்தை பத்தின எல்லா விவரங்களும் அவங்களுக்கு தெரியும். போன் பண்ணி இங்கிலீஷ்ல பேசுனாங்களா? போன் பண்ணி சட்டத்தை பத்தி பேசுனாங்களா? நான் ஒண்ணுமே படிக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்காவும் ஒண்ணுமே படிக்கல. அவங்களும் 7வது தான் படிச்சிருக்காங்க. அவங்களும் என்ன மாதிரி தான். நீங்களே சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு உங்களுக்கு தெரியாம இருக்குமா? மீனாட்சி, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கேயே தண்டனை கொடுக்கணுமா? முதல்ல நீ கிளம்பு. உன் மாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க.
நன்றிங்க இன்ஸ்பெக்டர் சார், எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. அத்தை, எனக்கு தெரியும் நான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். ஆனா என்ன செய்யறது, காட்டுல வளர்ந்த மாடு அந்த மாதிரி தானே இருக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே என் பிறந்த வீட்டுல நிறைய பிரச்சனைகளை பார்த்திருக்கேன். சின்ன வயசுல என்னோட அம்மா நிறைய விரதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. கொஞ்சம் பெரிய பொண்ணான உடனே அப்பதான் எனக்கு புரிய வந்தது, இந்த விரதம்லாம் கடவுள் மேல இருக்கிற பக்தியால எங்க அம்மா செய்ய சொல்லல. இது எல்லாமே வாரத்துல 3 நாள் வீட்டுல சாப்பாடு இல்லைன்றதுனால செய்ய சொல்லுவாங்க. சத்தியமா சொல்றத, எங்களுக்கு சின்ன வயசுல போதுமான அளவுக்கு எதுவுமே இருக்காது. அப்பா சம்பாதிக்கிற கொஞ்சம் பணமும் கடன் அடைக்கிறதுக்கு சரியா போயிடும். அதுக்கப்புறம் சின்ன பொருள் எது வேணும்னாலும் அது கிடைக்காம போகும்போது எங்க இருக்கும். எல்லாத்தோடைய மதிப்பு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அப்பத்துல இருந்தே படத்து மேல எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதை என்னால அடக்கவே முடியல. ஒன்னு சொல்லட்டா அத்தை, வாழ்நாள் முழுசும் ஒருத்தவங்க பட்னி இருந்தா அவங்க கோயிலுக்கு போகும்போது அந்த கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அவங்க கொடுக்கிற பிரசாதம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரிதான் அத்தை, என் மனசுலயும் பணம் சேர்த்து வைக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு. அதனாலதான் நான் அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அத்தை. பணத்தாசையால அப்ப நான் என்ன செய்யறேன்னு கூட எனக்கு தெரியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, என்ன பெத்தவங்க மேல நான் சத்தியமா சொல்றேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் இல்ல. என் உயிர் எனக்கு முக்கியம் இல்ல, உங்க மான மரியாதை மட்டும்தான் எனக்கு முக்கியம். நான் சொல்றது உண்மைதான் அத்தை, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் இல்ல. அப்படி ஒரு தப்பு நான் பண்ணல. மீனாட்சி, நடந்து முடிஞ்சதை பத்தி நினைச்சு என்ன பிரயோஜனம்? சரோஜா, இங்கதான் இருக்கியா? நீ இப்ப எப்படி இருக்க? உன்னை போலீஸ் வந்து கூட்டிட்டு போனப்போ உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். உன்னை பத்தியே தான் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அக்கா, இப்ப நான் நல்லா இருக்கேன். நீங்க யாரும் என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். இதை நீ மனசார சொல்லலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி ஒரு பொம்பளையால போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்க முடியும் சொல்லு பார்க்கலாம்? அதுவும் இல்லாம எந்த தப்புமே செய்யாம திருட்ட பசங்க நடுவுல கொண்டு போய் போட்டா எப்படி நல்லா இருக்க முடியும்? பெரியம்மா, பெரியம்மா இப்போ ஏன் இதெல்லாம் பேசிக்கிட்டு? அம்மாவை கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. சரிம்மா மீனாட்சி, ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சுதா? தெரியல பெரியத்த, எங்களுக்கு கூட கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்படி நல்லா படிச்சவங்க யாரு ஏன் அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னே தெரியல. இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாம் இதால ஒரு நொடியில. சவிதா, கொஞ்சம் அக்காவை கூப்பிட்டு எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வர சொல்ல. ஆனா நீ அவங்க வீட்ல இல்ல. அது வந்து அம்மா போலீஸ் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எங்கே போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. ஆனா வீட்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க போயிருப்பாங்க? சந்தியா அண்ணி நிச்சயமா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. அம்மாக்காக வேண்டிக்க போயிருப்பாங்க. ஆனா வரைய இவ்வளவு நேரம் ஆச்சு. கோயிலுக்கு போனா வரைய இவ்வளவு நேரம் ஆக போகுது. அம்மா தாயே, என் அத்தைய காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சரி சரி, நாங்க கிளம்புறோம். ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க. நடுராத்திரி ஆனா கூட பரவாயில்ல, நான் வந்துடுறேன். சரியா?
ஏய் சுதா, முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இங்க பாரு, நீ இங்கிலீஷ்ல மட்டும்தான் அவங்க கிட்ட பேசணும். ஃபோன் பண்ணி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல சரோஜா குடும்பத்துல இருக்கிறவங்க அந்த சரோஜா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க தன்னோட மருமகளை அடிச்சு உதைச்சிருக்காங்க, ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில தள்ளியிருக்காங்க. ஆனா அம்மா, நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுக்கமா. போய் ஃபோன் பண்ணு. வீட்டு போன்ல இருந்து பண்ணக்கூடாது, வெளியே போய் பிசிஓல இருந்து பண்ணு. அம்மா, இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சது அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுவுமே நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. இல்லம்மா, கொஞ்சம் நீயும் மூளைய பயன்படுத்து. இவளையே இங்கிலீஷ்ல பேச சொல்றேன் தெரியுமா? நாளைக்கு அந்த சந்தியா நல்லா படிச்ச பொண்ணுன்னு உங்க வீட்டுல இருக்கிறவங்க தெரியும் போது இது அவதான் செஞ்சான்னு நினைச்சுப்பாங்க. புரியுதா? இப்படி செஞ்சாதான் உன் மாமியாரே உன்னை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அங்க போனாலும் உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும்.